ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட வான்சரகல் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே கேட்டுக்கிட்ட ஹெர்பல் ஹேர் ஆயில் தான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ஹேர் ஃபால் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது போக முடி கொட்டுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கேல்பில் வந்து அரிப்பாக இருக்கட்டும், அல்லது பொடுகு பிரச்சனை, பேன் தொல்லை, இது மாதிரியான எல்லா பிரச்சனைக்கும், பூச்சி வெட்டு எல்லாத்துக்குமே இந்த ஒரே ஒரு ஆயில் போதும். இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லாருமே ரெடி பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வச்சு எப்படி ஹெர்பல் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற A to Z எல்லா டிப்ஸுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல நம்ம நல்லா இந்த மாதிரி விளைஞ்ச கத்தாழையாக ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, மருதாணி ஒரு கைப்பிடி அளவு, செம்பருத்தி இலையும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். இது வந்து வேப்பிலை தான். வேப்பிலை வந்து கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். எதுக்கு அப்படின்றத நான் அதுக்கப்புறமா சொல்கிறேன். அதுக்கு அடுத்ததாக இது கூடவே செம்பருத்தி பூவும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4 நெல்லிக்காய், அதாவது மீடியம் சைஸாக இருக்குது, அதனால வந்து 4 எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருந்தால் நீங்கள் 3 நெல்லிக்காய் கூட எடுத்துக்கோங்க, போதும். அதுக்கு அடுத்ததாக வந்து துளசி தான் எடுத்திருக்கேன். துளசியும் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் துளசி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது கூடவே வந்து 2 ஸ்பூன் வெந்தயம், 2.5 ஸ்பூன் கருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 20லேருந்து 25 சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேன். அடுத்ததாக இது கூடவே வந்து நம்மளுக்கு வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரை தான் வேணும். அது வந்து எனக்கு கிடைக்காதனால நான் வந்து நாட்டு மருந்து கடையில் பவுடராக வாங்கியிருக்கேன். உங்களுக்கு இலையாக கிடச்சிச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. அதுக்கடுத்து அது கூடவே வந்து அவுரி இலை பொடியும் நான் வந்து வாங்கியிருக்கேன். இது ரெண்டுமே உங்களுக்கு இலையாக கிடச்சா ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் பவுடராக விற்கிது. ஸோ வாங்கி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் எப்போ ஆட் பண்ணணும் அப்படின்றத அப்புறமா சொல்கிறேன். அடுத்ததாக இது கூட ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேங்காய் எண்ணெய் தான். இந்த தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்பவே சுத்தமாக செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம இது எல்லாமே பார்த்து பார்த்து ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் வந்து நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து ஆக தான் செய்யும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண எண்ணெய் தான் வந்து சரியில்லையோ அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை 1/2 லிட்டர் வந்து எடுத்துக்கோங்க. நான் ஹேர் ஆயிலுக்கு வந்து இந்த பிராண்ட் யூஸ் பண்ணலை. 1/2 லிட்டர் அளந்து எடுத்துக்கணும் அப்படின்றக்காக இந்த டப்பாவில் ஊற்றி எடுத்திருக்கேன். மற்றபடி இது வந்து செக்கில் வாங்கின சுத்தமான நாயம் தேங்காய் எண்ணெய் தான். அடுத்ததாக இதில் வந்து நம்ம செம்பருத்தி பூவில் வந்து அந்த காம்பு பகுதியும் அந்த நரம்பை வந்து நம்ம நீக்கிடலாம். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை, அந்த இலைகள் மட்டும் போதும். ஸோ இந்த இது எல்லாத்தையுமே எடுத்துருங்க. அடுத்து நெல்லிக்காயிலையும் இந்த மாதிரி விதைகளை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கத்தாழையை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக கத்தாழை வந்து பிஞ்சாக எடுத்துடாமல் இந்த மாதிரி நல்ல விளைஞ்ச கத்தாழையை எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய ஜெல்லி, அந்த கத்தாழை சோறு இருக்கு இல்லையா, அதை வந்து எடுக்கிறதும் ஈஸியாக இருக்கும், ரொம்பவே அது வந்து நல்லதாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் நல்லா விளைஞ்சதாக எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். அடுத்ததாக இந்த கத்தாழையை வந்து நம்ம செடியிலேருந்து கட் பண்ண உடனே அதில் வந்து எல்லோ கலரில் பால் மாதிரி வரும். ஸோ அதனால் நம்ம கட் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா அந்த எல்லோ கலரில் வர்ற அந்த பால் ஃபுல்லுமே அது வந்து கீழே வந்து வடிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஜெல்லை மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அதை அப்படியே சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து இச்சிங்னஸ் வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா அது ஒரு விதமான அலர்ஜியை வந்து ஏற்படுத்தும். ஸோ அதனால் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த கத்தாழை சோறை வந்து நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள், ஏன்னா வழுக்க வேறு செய்யும். ஸோ கையில் பற்றாமல் பார்த்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, குட்டி குட்டி பீசஸ். இதே மாதிரி கருவேப்பிலை, வேப்பிலை, துளசி எல்லாத்தையுமே வந்து நல்லா உருவி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஜெல்லியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெந்தயம், கருஞ்சீரகம், மிளகு, இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது கூடவே சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு நெல்லிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கதை இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து நம்ம கத்தாழை ஜெல்லையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அப்படியே இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, கருவேப்பிலை, மருதாணி இலை, அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க துளசி இலை, வேப்பிலை, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடரையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடயே அவுரி பொடியும் வந்து நம்ம 2.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன அளவுகளை அப்படியே வந்து நீங்கள் போட்டு ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ரொம்பவே பர்ஃபெக்டாக கிடைக்கும். இதை அரைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணவே கூடாது. அது கூடவே நம்ம ஆயில் காய்ச்சறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காய் எண்ணெயிலே வந்து ஒரு 25 மில்லி வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அப்பையும் வந்து நம்மளுக்கு ஒரு சிலது அரைப்படாமல் தான் இருக்கும். பட் இது வந்து நம்மளுக்கு நல்லது தான், ஏன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். அதனால் கொஞ்சம் 1, 2 இந்த மாதிரி இலைகள் இருந்துச்சுன்னா அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு இரும்பு கடாயில் தான் காய்ச்சணும். ஏன்னா நம்ம வந்து இது வந்து 6 மந்த்ஸ்லேருந்து 1 இயர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்படின்னு இருக்கும்போது நம்மளுக்கு இரும்பு சட்டியில் காய்ச்சும் போது நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது, அது உங்களுக்கே தெரியும். ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் இல்லை, கண்டிப்பாகவே நீங்கள் இரும்பு சட்டிலே வந்து எண்ணெய் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.
அதுக்காகவாவது ஒரு சட்டி வாங்கி அதுக்கடுத்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வந்து 25 ml வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு, இது எல்லாமே நம்ம ஒன்றா, அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சதை ஆட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டே வந்து நம்ம பாத்திரத்தில் வந்து அரைச்சி வச்சுருக்க விழுதுகளை வந்து ஆட் பண்ணிவிட்டு, அது கூட தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு தேவைப்பட்டால் விளக்கெண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு, அப்படியே அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வந்து பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு மெதுவாக நம்ம வந்து கரண்டியை வச்சு அதை வந்து நசுக்கி நசுக்கி இந்த மாதிரி அமுக்கி விடும்போது அது வந்து நல்லா வந்து சூப்பராக வந்து அந்த எண்ணெயோட கலந்து வந்துடும். ஸோ இதை வந்து காய்ச்சறது நம்மளுக்கு வந்து பக்குவம் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நான் சொல்கிறத அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. நம்ம இது எல்லாத்தையுமே கலந்து ஸ்டவ்வில் வச்ச உடனே ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஏன்னா அந்த ஆயில் வந்து சூடு ஏறுற வரைக்கும் நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா வேகமாக வந்து சூடு எரிக்கிறோம். நம்ம சிம்மில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நுரையாக ஃபுல்லாக வந்து அந்த சூடு ஏறிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல்லும் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கிட்டத்தட்ட 35லேருந்து 40 நிமிஷம் ஆகும். ஸோ கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஆனால் நம்ம வந்து இது வந்து 1 இயருக்கு வச்சுக்கிற போகிறோம் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக காய்ச்சணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் கஷ்டப்படுறது தப்பே கிடையாது. ஏன்னா ஹேர் ஃபாலுக்கு நம்ம நிறைய காசு கொடுத்து எண்ணெய் வாங்குறத விட இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நாள் கஷ்டப்பட்டு காய்ச்சினோம் அப்படின்னா அது போக நம்மளே வந்து சுத்தமாக பார்த்து பார்த்து ஒவ்வொரு பொருளையும் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். அதனால நம்மளுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அது போக எண்ணெயோட கலரும் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த சலசலப்பு எதுவுமே இல்லாமல் சூப்பராக நம்மளுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆனது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது பாருங்கள். அடுத்ததாக 1-2 இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அந்த கருவேப்பிலை இலைகள் அதெல்லாம் அது எல்லாமே வந்து நம்மளுக்கு மேலே மிதந்து வரும். இந்த டைம் வந்து நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் வேகாமல் இருக்குது, நல்லா அது வந்து முருகலை அப்படின்னா அந்த சட்டியில் அடியில் போய் தங்கிக்கிறோம். அது வந்து நல்லா கிறிஸ்பியானனால மட்டும்தான் அந்த எண்ணெய் மேலே வந்து மிதந்து வருது. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஆயில் வந்து ப்ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது போக 35லேருந்து 40 நிமிஷம் எனக்கு வந்து ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் அதே மாதிரி டைம் எடுத்து பார்த்து பக்குவமாக காய்ச்சி இறக்கிடுங்க. அடுத்ததான் 30லேருந்து 40 நிமிஷம் ஆகுதில்ல, ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து கிண்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எதுவும் உட்காந்துடாதீங்க. ஏன் அப்படின்னா கீழே இருக்கிறது ஃபுல்லும் நம்மளுக்கு வந்து கருகி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அங்கனே நின்று கொஞ்சம் லைட்டாக விட்டு விட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ நம்மளோட ஹெர்பல் ஆயில் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் கிளாத்து போட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே 2 நாள் டிஸ்டர்ப் பண்ணாமல் 2 நாளைக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த எண்ணெய் எல்லாமே தெளிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அது கீழே வந்து கசடி எல்லாமே ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ஃபில்டர் வச்சு அது மேலேயே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம் ஒயிட் கலர் கிளாத்தையும் வச்சு அது மேலே மேலாப்பில் இருக்கிற எண்ணெய்களை மோந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த கசடையும் வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஒரு கஷ்டமான ப்ராசஸ் தான், ஆனால் பார்த்து பக்குவமாக பண்ணுங்கள். இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்தோம் அப்படின்னா இந்த கசடு வந்து வந்துடுது. இதை தேவைன்னா நம்ம ரீயூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கீழே போட்டுருங்க. ஸோ எனக்கு வந்து அசிகாவும் லாஸ்ட்டாக வந்து ஹெல்ப் பண்ணாங்க, கொடுங்கம்மா நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அசிகாவும் நல்லா புழிஞ்சு நல்லா எடுத்துச்சு. இந்த மாதிரி தான் புழிஞ்சு நம்ம வந்து எடுத்துடணும். ஸோ நம்மளோட கசடி எல்லாமே பாருங்கள் எவ்வளோ இருக்குது தட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக இந்த ஆயில் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சது. இது வந்து நான் ரெடி பண்ணி 1 இயருக்கு மேலாச்சு. அதுக்குள்ளே அந்த குட்டி குட்டி மூட்டைகள்லாம் இருக்குது இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கசடு தான். இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒயிட் கலர் கிளாத்தில் சின்ன சின்ன மூட்டையாக ரெடி பண்ணி அதையே வந்து எண்ணெய்க்குள்ளே போட்டு வச்சுட்டேன். ஏன்னா அதில் இருக்க எசன்ஸ் எல்லாமே இன்னுமே இறங்கும் அப்படின்றதுக்காக. அடுத்ததாக இந்த இது வந்து வேம்பாலம் பட்டையிலையும் இந்த ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த இது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்றத. ஸோ இந்த ஆயில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இருந்தாலுமே நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயிலோட கலரை பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்ம இப்படியே யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து நார்மல் கோகோனட் ஆயில் இருக்குது இல்லையா, நம்ம செக்கில் வாங்கின தேங்காய் எண்ணெய், அதில் வந்து நம்ம உதாரணத்துக்கு ஒரு 100 தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கோம் அப்படின்னா அது கூடவே 100 ml நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலையும் வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறத வந்து நம்ம ரெகுலர் யூஸ்க்கு வச்சுக்கலாம். ஆஸ்துமா சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து வீக்லி 2 to 3 days மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அது போக 20லேருந்து 30 minutes மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ஹீட் பாடி தான் அப்படின்றவங்க வந்து ரெகுலர் யூஸே பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து நல்லா நீளமாக கருமையாக அடர்த்தியாக வளர்கிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இந்த ஆயில் ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 3 monthsலேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும்.
அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்குமே அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அப்படி ப்ரிப்பேர் பண்ண ஆயிலை வந்து ஒரு 10 டேஸ் 15 டேஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லை அப்படின்னு டக்குன்னு விட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு 3 மந்த்ஸ் கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹேர் ஃபால் ஆக தான் செய்யும். ஸோ ஐயோ நம்ம தலையில் இருக்கிற முடியும் போயிருமே அப்படின்னு எதுவும் பயப்படாதீங்க. கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் வந்து ஃபுல்லாக ஸ்டாப் ஆகி அதுக்கப்புறம் ஹேர் க்ரோத் ஆகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.